அம்மா, இன்னைக்கு தாம்மா என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்மா. அப்படி என்னங்க ஆயிடுச்சு? எங்க ஆபீஸ் பாஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு லீவ் கேட்டேன். சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. எப்பவுமே நார்மலா லீவ் கேட்டா என்னமா ஒரு உயிரை கேட்கற மாதிரி அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லுவாரு. சூப்பருங்க. அப்ப லீவ்ல தானே இருக்கீங்க. மாசம் வேற பிறந்துடுச்சு. கொஞ்சம் ரேஷன் கடையில போய் சாமான் வாங்கிட்டு வந்துருங்களேன். என்னம்மா லீவுன்னு சொன்னா எதனா சாப்பிட்ட ஸ்பெஷலா செஞ்சுருன்னு பார்த்தா ரேஷன் கடைக்கு போக சொல்ற. ஏங்க இது மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சப்பாத்தியும் மலாய் சென்னா மசாலா செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடலாம். அப்போ ஓகே. சென்னா மசாலானா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த சென்னா மசாலாவை ரிச் அண்ட் டேஸ்டா ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யலாமா? இது செய்யறதுக்கு ஒரு கப்பு கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 7 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊர்ன கொண்டக்கடலை தண்ணி உப்பு போட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடையில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு அரை துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 3 வெங்காயம், 5 முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. லைட்டா வெங்காயம் கலர் மாறினதும் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் தயிர்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சென்னா மசாலா பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதே கடையில 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காய பேஸ்ட் அது விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த தயிர் அதுவும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம்ல அந்த சென்னாவை இந்த கிரேவியோட சேர்த்துடலாம். இப்போ வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு இப்போ சைட்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு விட்டுருக்கோம். இப்போ ஃபைனலா இதோட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தியை நல்லா வந்து கிரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி. ஃப்ரெஷ் கிரீம் விடும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பர் ஈஸி அண்ட் டேஸ்டான மலாய் சென்னா மசாலா ரெடி. இந்த மலாய் சென்னா மசாலா ரொம்ப ரிச் கிரீமியா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க.